இந்த கேள்வி வந்து 2017 ஆண்டு வந்த கேள்வி. 2017 அந்த ஃபைனல் எக்ஸாம்ல வந்து கேள்விதான் இது. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்புக்கு 1, 2, 3 என இலக்கமிடப்பட்ட 3 கணித பிரசினங்கள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் இப்பிரசினங்களை தீர்த்த விதம் பற்றிய சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட். இப்ப இந்த முதலாவது பந்தி வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க எந்த கூட்டத்தை பத்தி இப்ப கலைக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தொடைகள்னால என்ன பிள்ளைகள் அடிப்படையான வரைவிலக்கணம் வந்துட்டு என்ன வரையறுத்த ஒரு கூட்டம். அதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், தொடைகள்னு சொல்லி பாவி என்ன வரையறை செய்வோம். இப்ப இங்க வந்து எப்படியான தொடைகளை பத்தி கலைக்கான்னு சொல்லி சொன்னா 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பை பத்தி என்ன செய்யப்படுறானுங்களுக்கு கதைக்கப்படும். 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்புக்கு 3 வகையான கூட்டங்களாக பிரிக்கும். ஒரு கூட்டம் வந்துட்டு என்ன பிரசினம் ஒன்று அதை செய்தாக்கள், அதுக்கு சரியான தீர்வு எடுத்தாக்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு பிரசினம் 2க்கு சரியான தீர்வுகளை கண்டார். இன்னொரு கூட்டம் இருக்கு பிரசினம் 3. இதை நாங்க எப்படி வாசிக்கலாம்னு சொன்ன எங்கட பேச்சு வழக்குல சொல்ல போனா கணித கேள்விகள் என்ன கணித 3 வகையான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி என இலக்கமிடப்பட்ட 3 கேள்விகள் கணித பிரசினங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பிரசினங்களை என தீர்த்தண்ட என்ன விட கண்ட விஷயம், விட கண்டது இந்த கேள்விகளுக்கு அவங்க விட எழுதின விதம் பற்றிய சில தகவல்கள் என்ன செஞ்சிருக்கு கீழே தரப்பட்டுள்ளன. இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப இதுல எங்களுக்கு பார்த்த உடனே இந்த வெண்வரி படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செவ்வகம்ங்கிறது என்ன அகிலத்தொடை. செவ்வகம்ங்கிறது என்ன, இப்ப நாம யாரை பத்தி கதைக்க போறோம், மொத்தம் எத்தனை பேரை பத்தி கதைக்க போறோம், 50 பேரை பத்தி என்ன செய்ய போறோம் கதைக்க போறோம். அப்ப இதை நான் இந்த அகிலத்தொடைக்கு இல்லை என்ன இந்த செவ்வகத்துக்குள்ள மொத்தம் எத்தனை பேரை உள்ளடக்க போறேன், 50 பேரை நான் என்ன செய்ய போறேன் உள்ளடக்க போறேன். ரைட். அதுல வந்து அடுத்த விஷயம் என்னன்னா 3 தொடைகள் இருக்கன. ஒரு கூட்டம் என்ன முதலாவது கேள்விக்கு சரியான தீர்வெடுத்தாங்க, இன்னொரு கூட்டம் இருக்குது 2வது கேள்விக்கு சரியான விடை எடுத்தாங்க, இன்னொரு கூட்டம் இருக்குது 3வது கேள்விக்கு சரியான விடை எடுத்தாங்க. 3 வகையான கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டங்கள் ஒன்றோடொன்று எப்படி தொடர்பு படுவது சொல்றதுதான் என்ன செஞ்சிருக்கான் வெண்வரி படம் மூலியமாக நமக்கு காட்டியிருக்கான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ரைட், இந்த அமைப்பு என்ன, அதாவது இந்த வெண்வரி படத்தை நாங்க என்ன ஒவ்வொரு ஏரியாவாக பிரிப்போம், ஒவ்வொரு லேபிள் போடுவோம். ரைட். நாங்க உதாரணத்துக்கு நாங்க இங்க ஏற்கனவே நம்பர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கேன் 1, 2, 3. அப்ப நாங்க என்ன ஆங்கில எழுத்துக்கள் என்ன செய்ய போறோம், இந்த ஏரியாவுக்கு ஏன்னு சொல்லி இந்த ஏரியா பி சி டி இ எஃப் தானே. இப்படி என்ன செஞ்சிருக்கேன், இந்த ஏரியாவுக்கு நான் வந்துட்டு பேரு வச்சிருக்கேன். பேர் என்ன செஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன். ஏ பி சி டி இ எஃப். இது வந்து என்ன 50. உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன சீண்டு சொல்ற ஏரியா வந்து என்ன செய்ய போகுது, இதை மட்டுமே தான், இந்த பகுதியை மட்டும்தான் குறிக்க போகுதா. சீண்டு சொல்றது என்ன செய்ய போகுது, இந்த துண்டை மட்டும்தான் என்ன செய்யும் குறிக்கும். ரைட். அதை நீங்க அடிப்படையான செஞ்சு கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. இப்ப 2வது கேள்விக்கு சரியான தீர்வை பெற்ற மாணவர்கள் வந்துட்டு என்ன இந்த தொடைக்கு ஒரு தொடையை நாங்க ஒரு வட்டத்தால வகை குறிப்போம் என்ன இந்த வட்டம் வந்துட்டு 2வது கேள்விக்கு சரியான விடையெடுத்தாக்களை உள்ளடக்குன வட்டம். இந்த வட்டத்தை நாங்க எத்தனை துண்டுகளா உடைச்சிருக்கோம்னு சொன்னா 2 துண்டுகளா என்ன செஞ்சிருக்கோம் உடைச்சிருக்கோம். பீன்ற ஒரு துண்டு, சீன்ற ஒரு துண்டு. இந்த 2 சுண்டுலையுமே இருக்கக்கூடிய ஆக்களை பொதுவா நாங்க எப்படி சொல்லுவோம், 2வது கேள்விக்கு சரியான விடையெடுத்தாக்கள் சொல்லி நாம் என்ன செய்வோம், இந்த பியிலையும் சீலையும் இருக்கிற ஆக்களை சொல்லுவோம். உதாரணத்துக்கு 2வது கேள்விக்கு சரியான விடையெடுத்தாக்கள் எழும்புங்க ஒரு கொமாண்ட் நீங்க கொடுத்தீங்களா இருந்தால்
பியில இருக்கிறார்களும் எழும்புவாங்க, சியில இருக்கிறார்களும் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. விளையகுணம். அதே மாதிரிக்கு மூன்றாவது கேள்விக்கு சரியான விட எடுத்தாக்கள் எழும்புங்கன்னு சொன்னா யாரெல்லாம் எழும்ப போறாங்க? ஈண்டு செல்ற இந்த ஏரியால இருக்கிறார்களும் எஃப்ண்டு செல்ற ஏரியால இருக்கிறார்களும் என்ன செய்ய போறாங்க, எழுப்ப போறாங்க. அதே போல வினா இலக்கம் ஒன்றிற்கு பிரசினம் ஒன்றிற்கு சரியான தீர்வு சரியான விட எடுத்தாக்கள்லாம் எழும்புங்கன்னு சொன்னா எங்க இருந்து எழும்ப போறாங்க? சீல இருக்கிறவர் என்ன செய்வாரு? அவரும் என்ன முதலாவது கேள்விக்கு விட சரியா தான் எடுத்திருக்காரு. டீல இருக்கிறவரும் சரியா தான் எடுத்திருக்காரு. ஈல இருக்கிறவரும் சரியா தான் எடுத்திருக்காரு. அப்ப அதே அந்த டைமுக்கு என்ன செய்வாரு? அவரும் என்ன செய்வாரு, எழுப்புவார். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் என்ன பொதுவா சொல்றீங்க என்ன? ரெண்டாவது கேள்விக்கு எடுத்தாக்கள் எழும்புங்க, மூணாவது கேள்விக்கு எடுத்தாக்கள் எழும்புங்க, முதலாவது கேள்விக்கு சரியான விட எடுத்தாக்கள் எழும்புங்க. நாங்க என்ன செய்யறோம்? பொதுவான ஒரு கொமாண்ட நாங்க என்ன செய்யறோம், கொடுப்போம். ரைட்? அப்ப இங்க இந்த ரெண்டாவது கேள்விக்கு சரியான விட எடுத்தாக்கள் ரெண்டு வகையாக என்ன செய்யலாம், நாம இன்னும் உள்ளுக்கு என்ன செய்யலாம், பிரிச்சு ரெண்டு துண்டுகளை அணைஞ்சிருக்கும் வச்சிருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த 50 பேருமே பார்க்க போனீங்கன்னா பிள்ளைகள் இந்த ஏன்னு செல்ற இடத்துலையும் சக பீன்னு செல்ற இடத்துலையும் சீன்னு செல்ற இடம் டி இ எஃப் இந்த எல்லா ஏரியாலும் இருக்கிற ஆக்களோட மொத்த கூட்டுத்தொகை தான் சின்ன பிள்ளைகள் 50. ரைட்? அப்ப நம்பர்ஸ்ல சொல்ல போனா என்ன, 1 2 3 4 5 6 6 ஏரியா இருக்கு. 6 வித்தியாசமான ஏரியாக்கள் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வகையான ஆட்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா பியில் இருக்கிறாள் எப்படியானால், பியில் இருக்கிறாள் எப்படியானால் ரெண்டாவது கேள்விக்கு மட்டும் சரியான விட எடுத்தால் தான் எங்க இருக்காரு, பிக்குள்ள இருப்பாரு. சீன்னு சொல்ற ஏரியாக்குள்ள இருக்கிறாள் எப்படியானால் இருப்பாரு. ரெண்டாவது கேள்விக்கும் சரியான விட எடுத்து முதலாவது கேள்விக்கும் சரியான விட எடுத்தால் தான் எங்க இருப்பாரு, சீன்னு சொல்ற ஏரியாக்குள்ள இருப்பாரு. தானே? சீண்டு செல்ற ஏரியாவுக்கு இருக்கிறால மட்டும் நீங்க எழுப்பணும், எழும்ப வைக்கணுமாக இருந்தால் அல்லது கூப்பிடணுமாக இருந்தா நீங்க எப்படி சொல்லணும்? ரெண்டாவது கேள்விக்கும் சரியா எடுத்தால் முதலாவது கேள்விக்கும் சரியா எடுத்தால் தான் எழும்புங்க அல்லது வாங்கன்னு சொன்னா தான் என்ன செய்வாரு, சீல இருக்கக்கூடிய ஆக்கள் வரப்போறாங்க. ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் நினை. இப்ப எஃப்ல இருக்கிற ஆக்களை நீங்க கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? மூன்றாவது கேள்விக்கு மட்டும் சரியான விட எடுத்தாக்கள் என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொன்னா எஃப்ல இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. மூன்றாவது கேள்விக்கு சரியான விட எடுத்தாக்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன, இப்ப நான் இப்படி சொல்ல என்ன நடக்கும்டா, ஈல இருக்கிறாலும் வருவாரு, எஃப்ல இருக்கிறாலும் என்ன செய்வாரு, வருவார். ஏன், ஈல இருக்கிறாலும் என்ன செஞ்சிருக்காரு, மூன்றாவது கேள்விக்கு சரியான விட எடுத்து வச்சிருக்காரு. நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? மூன்றாவது கேள்விக்கு சரியான விட எடுத்தாக்கள் வாங்க எழும்புங்கன்னு சொல்ல என்ன செய்வார், அவரும் வரப்பாங்க. எஃப்ப மட்டும் நீங்க கூப்பிடணுமாக இருந்தால் அங்க என்ன வார்த்தையை நீங்க பிரயோகிக்கணும், மட்டும். எப்படி சொல்லுவீங்க? மூணாவது கேள்விக்கு மட்டும் சரி எடுத்தால் வாங்க சொன்னா என்ன செய்வாரு, எஃப்ல இருக்கிறாள் வரப்போற. சரிதான பிள்ளைகள்? இதான் என்ன நீங்க அடிப்படையாக விளங்க வேண்டிய விஷயம். இப்ப ஏழு இருக்கிற ஆக்களை கூப்பிடணும். நீங்க ஏழு இருக்கிற ஆக்களை நீங்க கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? இந்த மூன்று கேள்விகள்ல எந்த ஒரு கேள்விக்குமே சரியான விட எடுக்காதால், எந்த ஒரு கேள்விக்காவது சரியான விட எடுக்காத ஆக்கள் யாருன்னு கேட்டா எங்க இருக்கீங்க வாங்கன்னு சொன்னா எங்க இருந்து ஆக்கள் வரும், ஏன்னு சொல்ற இந்த வெளியே இருக்கிற வட்டங்கள் சம்பந்தப்படாத இந்த என்ன வெளியே இருக்கக்கூடிய ஏரியால இருந்து என்ன செய்வாங்க, ஆக்கள் வரப்போறாங்க. இதுதான் நீங்க என்ன செய்யணும், இந்த இந்த தொடையில என்ன இந்த வெண்மறி படத்துல நீங்க விளங்கி விளங்கி எடுக்க கூடிய விஷயமா இருக்க போகுது. சரியா பிள்ளைங்க? ரைட். இப்ப நாங்க இன்னும் என்ன செய்யல, கேள்விக்குள்ள போகல. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், மெதுவாக உங்களோட விஷயங்கள் என்ன கேள்விக்கு ஏற்ற மாதிரி கதை. முதலாவது பாயிண்ட் ஒன்று சந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன 50ங்கிறது என்ன, இந்த வட்டத்துக்கு என்ன செவ்வகத்துக்குள்ள வரப்போகுது, அகில தொடக்கில வரப்போகுது, நீங்க என்ன செய்யணும், இங்க தெளிவா நாம குறிப்பிட்டிருக்க. அப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு மார்க்ஸ் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ரைட். முதலாவது பாயிண்ட் சொல்றான் என்ன, மூன்று பிரசினங்களில் எந்த ஒரு பிரசினத்திற்கும் சரியான தீர்வை பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை 6 ஆகும்.
மூன்றுல ஒரு கேள்விக்குமே அவர் என்ன செய்யல, விட எடுக்கல. ஒரு கேள்விக்குமே அவர் என்ன செய்யல, விட எடுக்காத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. உடனே நீங்க இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு, நாங்க ஏற்கனவே கதைச்ச இந்த விஷயத்த ஏற்கனவே கதைக்கிட்டோம். அப்ப அந்த 6 பேரும் எங்க போய் இருக்க போறாங்க? எங்க போய் இருக்க போறாங்க? ரைட், இங்க 6 பேர் இருக்குல்ல. ஏரியாக்குள்ள 6 பேர் என்ன செய்ய போறாங்க? இருக்க போறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன? பிரசினம் ஒன்று, அதாவது கேள்வி ஒன்று, முதலாவது கேள்விக்கு மாத்திரம் சரியான தீர்வை பெற்ற மாணவர்கள் 20. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது கேள்விக்கு மட்டும் சரியான விட எடுத்தால் எங்க இருப்பார்? எந்த ஏரியாக்குள்ள இருப்பார்? ஏயா, பியா, சியா, டி? டி. என டி கூட இருப்பார். சரி, டி கூட இருப்பார். அப்ப டி குள்ள எத்தனை பேரை நாம் கொண்டே போட போறோம்? 20 பேரை போட போறோம் டி குள்ள. தேர்ட் பாயிண்ட், பிரசினம் 3. பிரசினம்ங்கிறது என்ன? நம்மட வளமையான பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு இது உண்டு. அப்ப நான் கேள்வி என்ன செய்ய வாசிக்கக்குள்ள என்ன இன்னொரு வேலை மூளையை கொடுக்கும். என்ன? மூன்றாவது கேள்விக்கு சரியான விடையை பெற்ற மாணவர்கள். ரைட், இது நம்மட பேச்சு வழக்குக்கு வந்துச்சு. இப்ப பாருங்க, என்ன? மூன்றாவது கேள்விக்கு சரியான விடையை எடுத்த ஆக்கள் 8 பேரு. மூன்றாவது கேள்விக்கு சரியான விடை எடுத்த ஆக்கள் 8 பேரு. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிற? எங்க இருப்பாங்கன்னு நீங்க கூப்பிடுவீங்க. என்ன? மூன்றாவது கேள்விக்கு சரியான விடுத்தாக்கள் வாங்க சொல்ல எங்க இருந்து வரப்போறாங்க? இல இருந்தும் வருவாரு, எஃப்ல இருந்தும் என்ன செய்வாரு? வருவாரு. அதாவது இந்த வட்டம் என்ன, இந்த வட்டம் எத்தனை பேரை சேர்த்திருக்கு? 8 பேரை கொண்டிருக்கு. ஈயும் எஃப்பும் சேர்ந்து, இந்த 2 துண்டுகளும் சேர்ந்து 8 பேர் என்ன செஞ்சிருக்கும்? வச்சிருக்கு. விளங்கி நினைக்கிறேன். ரைட், நாலாவது பாயிண்ட் என்ன? 2, 3. ரெண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி ஆகிய இரு பிரசினங்களுக்கும் சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர் எவரும் இல்லை என்று ஒரு தரவு தாரா. அப்படின்னா என்ன? ரெண்டாவது கேள்வியும் மூணாவது கேள்வியும் என்ன செய்யாது, அதுக்கு பொதுவான ஆட்கள் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். நாங்களும் பார்த்தோம். என்ன பாருங்க, ரெண்டாவது கேள்விக்குரிய வட்டம் இந்த அறிக்கை, மூணாவது கேள்விக்குரிய வட்டம் இந்த அறிக்கை. இந்த 2 வட்டங்களுமே வெட்டுப்படுதான்னு பார்த்தா இல்லை. இல்லைங்கிட்டா? அப்ப என்ன, இந்த தரவு என்ன நாங்க இடத்துக்கு செக் பண்ணி கொள்ளலாம். என்ன, இந்த 2வது கேள்விக்குரிய வட்டமும் 3வது கேள்விக்குரிய வட்டமும் என்ன செய்யல, சம்பந்தப்படல. அதைத்தான் நினைஞ்சிருக்கான். இத 4வது பாயிண்டா நமக்கு தந்திருக்கான். சரியா பிள்ளை? 4வது பாயிண்டா தந்திருக்கான். கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள பூரணமற்ற வெண்வரி படத்தை உமது வடைத்தாளில் பிரதி செய்து மேலே தரப்பட்ட தகவல்களை அதில் வகை குறிக்க. இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. என்னண்டா, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த ஏரியா, அதாவது ஏயில் எத்தனை பேர் வருவாங்க, டியில் எத்தனை பேர் வருவாங்கிறத நான் என்ன செஞ்சிருக்கேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன செஞ்சிடப்படாது, இப்ப இந்த ஒவ்வொரு ஏரியாக்களையும் என்னென்ன வருண்ட கண்டுபிடிக்கிற ஒரு வேலைக்கு பேசிடப்படாது. ஏன்னா எஃப்குள்ள மட்டும் எத்தனை வரும், ஈக்கு எத்தனை வரும், சியில் எத்தனை வரும், பியில் எத்தனை வரும்ன்ற வேலை நமக்கு இல்லை. ஏன்? அவன் நமக்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் பிள்ளைகள்? ரைட், வெண்வரி படத்தை பிரதி செய்து மேலே தரப்பட்ட தகவல்களை அதில் வகை குறிக்க சொல்லியிருக்கான். நான் என்ன செஞ்சுட்டேன், இப்ப 4 பாயிண்டையுமே வாசிச்சு அழகா இதுக்குள்ள போட்டானா இல்லையா? போட்டுட்டேன். இதோட நம்மளோட முதலாவது கேள்விக்குரிய வேலை முடிஞ்சு. என்ன, அப்ப நீங்க என்ன செஞ்சிடப்படாது, மத்தத்துக்கு என்னென்ன எண்ணிக்கை வரும்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா விஷயம் என்ன செஞ்சிடும், கழிச்சு போயிடுச்சு. கவனமா இருக்கணுமா? சில கேள்விகள் வாசிச்சிருப்பீங்க. அந்த பிரதேசங்களுக்குரிய மூலகங்களின் எண்ணிக்கையை அதனில் வகை குறிக்க, அந்தந்த பிரதேசங்களுக்குரிய மூலகங்களின் எண்ணிக்கையை அதனுள் வகை குறிக்கன்னு சொன்னா மட்டும்தான் நாம என்ன செய்யணும், எத்தனை ஏரியா இருக்கு பிள்ளைகள்? 1, 2, 3, 4, 5, 6 ஏரியாவுக்கும் தனித்தனியே அந்தந்த ஏரியாக்குள்ள எத்தனை வரும்ன்றதை நாம் என்ன செய்யணும், அந்த டைம்ல தான் நாம் என்ன செய்யலாம், ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இப்ப நாம் என்ன செய்யலாது, கண்டுபிடிக்க இயலாது. நம்மட கேள்விக்கு அதுக்கு தரவுகள் இல்லை. ரைட், அப்ப நாங்க முதலாவது கேள்வியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது கேள்விக்கு வாங்க. 2வது கேள்வி என்ன சொல்றான், ஒரு பிரசினத்திலும் பார்க்க. என்ன பிரசினம்? ஒரு கேள்வியை பார்க்க என்ன கூடுதலான பிரசினங்கள். என்ன, ஒரு கேள்வியை விட கூடுதலான கேள்வி.
சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்களை வகை குறிக்கும் பிரதேசங்களை வெண்வரி படத்தில் நிலற்றுக போற்றி. நம்மளோட வெண்வரி படம் மெதுவா நகர்ந்து போகுது. சோ இவ்விடத்துக்கு நான் ஒரு வெண்வரி படத்துக்கு இது வந்து என்ன, இரண்டாவது கேள்விக்குரியது, இது மூன்றாவது கேள்விக்குரியது, இது முதலாவது கேள்விக்குரியது. என்ன என்ன சொல்றான், ஒரு கேள்வியை விட கூடுதலான கேள்விக்கு விட எடுத்திருக்கான். ஏன்னா இப்ப நீங்க இவ்விடத்துக்கு வந்து பாக்கீங்க, இவ்விடத்துக்கு இருக்கிறார்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு கேள்விக்குமே விட எழுதல். அப்ப நாங்க இதுக்கு கலர் பண்ணுவோமா, இல்ல. இங்க வந்து பாக்கீங்க, இதுக்குள்ள இருக்கிறாள் என்ன செஞ்சிருப்பாரு, ரெண்டாவது கேள்விக்கு மட்டும், ஒரு கேள்விக்கு மட்டும் விட சரியா போட்டிருக்காரு. அப்ப இவரா நாம தேடி வந்தால் இல்ல, இதுக்குள்ள வந்து பார்க்காம இதுக்குள்ள இருக்கிறார் என்ன செஞ்சிருக்காரு, ரெண்டாவது கேள்விக்கும் விட எழுதியிருக்காரு, முதலாவது கேள்விக்கும் சரியான விட எழுதியிருக்காரு. அப்ப ஒட்டுமொத்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான விட செஞ்சிருக்காரு, எடுத்திருக்காரு. அத்தானே கேட்டிருக்கான் நானும். என்ன, ஒரு பிரசனத்திலும் பார்க்க கூடுதலானது இந்த ஏரியா வரும். இந்த ஏரியா வருமானு பார்த்தோம்னா இதுவும் வராது. ஏன் ஏன் இது வராது, இது வந்து என்ன, முதலாவது கேள்விக்கு மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிறார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, விட சொல்லி இருப்பாங்க. ரைட். இந்த ஏரியா என்ன செய்ய போகுது, வரப்போகுது. என்ன, ஏன் இந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் முதலாவது கேள்விக்கும் விட சொல்லியிருப்பாங்க, மூன்றாவது கேள்வி அதாவது ரெண்டு கேள்விக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் விட சொல்லியிருக்காங்க. ரைட். ஆகவே கேள்விக்குரிய விட நாங்க இப்ப என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். ரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு விட எழுதினாக்கள் நாங்க என்ன செஞ்சிட்டோம், இந்த ஏரியாவில தான் இருப்பாங்கன்னு சொல்லி நிலற்றி காட்டோம். ரெண்டாவது கேள்வி முடிஞ்சு. மூன்றாவது கேள்வி, பிரசினம் 2ற்கு சரியான தீர்வை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காணும். ரெண்டாவது, அதாவது என்னத்த கேட்கான், பிரசினம் 2 என்ன, இந்த வட்டத்துக்குள்ள. ஏன்னா இப்ப நாங்க ஏற்கனவே பேர் வச்ச மாதிரி இந்த துண்டுகளுக்கு திரும்ப ஒருக்கா நான் வேணுமென்றால் நோட் பண்றேன் பாருங்க. ஏ பி சி டி இ எஃப். என்ன, ரெண்டாவது கேள்விக்கு சரியான விடை எழுதினாக்கள் எங்க இருப்பாங்க, பி இலையும் சி இலையும். பி இலை மிதிப்பாக, சி இலை மிதிப்பாக. இந்த ரெண்டு துண்டும் சேர்ந்தான இரண்டாவதுக்குரியது. என்ன, இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கா. எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும்னால் இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க பிள்ளைகள், 6 பேர். என்ன, இங்க எத்தனை பேர் பிள்ளைகள், 20 பேரு. இது ரெண்டும் சேர்ந்து 8 பேர் இருக்கா. என்ன, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 துண்டையும் சேர்த்து தான் 50. என்ன பாருங்க, இவ்வளவு உண்மைக்கு நாம எழுத தேவையில்லை. ஆனா நம்மளோட ஒரு விளக்கத்துக்கு தெளிவுக்கு எழுதி கொள்ளுவோம். ஏ பி சி டி இ எஃப் 50. என்ன, இப்ப நான் பாருங்க, ஏ வார இடத்துல நீங்க யார போடலாம், 6 போடலாம். இயும் எஃப்பும் வார இயையும் எஃப்ஐயும் சேர்த்து எத்தனையை போடலாம் பிள்ளைகள், 8 போடலாம். டி வார இடத்துல எத்தனை பிள்ளைகள் போடலாம், 20 போடலாம். கேள்வி என்ன பிள்ளைகள், பியும் சியும் சேர்ந்து எத்தனை பேரு, இத பாருங்க. 2 பேரும் தானே இப்ப சரியாதாக்கு. பியும் சியும் சேர்ந்து எத்தனை பேர், இப்படியே சொல்லுங்க பாப்போம். பியும் சியும் சேர்ந்து 16. 16 பேர். அப்ப ரெண்டாவது கேள்விக்குரிய விட என்ன, 16. இந்த விட முடிச்சு 16 பேர். ரைட். ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன, பிரசினம் 2ற்கு சரியான ரெண்டாவது கேள்விக்கு சரியா விட எடுத்தாக்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் என்ன, இந்த ரெண்டு துண்டும் சேர்ந்து எத்தனை பேர் இருக்காங்க அதான் கேட்டிருக்கான். பியும் சியும் சேர்ந்து எத்தனை பேர், எத்தனை பேர்னு கண்டுட்டோம் நாங்க, 16 பேர்னு கண்டுட்டோம்.
சரியா பிள்ளைகள்? விட எழுதுற எப்படின்றதெல்லாம் புறவு கரைச்சின பார்க்கணும் அந்த பிரச்சனை. இப்ப விடையே கண்டுபிடிக்கும். சரியானே? Right. தொடைகளுக்கு என்ன விடையே நேரடியாக எழுதுனா மார்க்ஸ் தான் வரும். நீங்க ஸ்கீம் எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கு எப்படி மார்க்ஸ் போட்டிருக்கான்னு சொல்லி. என்ன இதுக்கு என்ன வித்தியாசமான எந்த விதமான செய்முறைகளும் இல்லை. ஐடியா வந்தா என்ன செய்ய வேண்டியதுதான், எழுதிட்டு வேகமாக போக வேண்டியதுதான். ரைட். 4வது பாட்டு என்ன? பிரசினம் ஒன்றிற்கு முதலாவது கேள்விக்கு சரியான விடையை எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன, எதை சொல்றான், எதை பத்தி கதைக்கான் இப்போ என்ன, இந்த வசனத்தை நாங்க திரும்ப நம்மட மைண்டுக்குள்ள ஏத்துவோம். முதலாவது கேள்விக்கு சரியா விட எடுத்த ஆட்கள எண்ணிக்கை யார் அது? சியும் டியும் இயும். சி டி இ இந்த 3 சுண்டுலையுமே இருக்கிற ஆட்கள எண்ணிக்கை என்ன, பிரசனம் 2க்கு சரியான தீர்வை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையின், அதாவது இந்த பியிலையும் சீலையும் இருக்கிறார்கள் எண்ணிக்கையின் 2 மடங்காகும் அப்படின்னு ஒரு தொடர்பு தந்திருக்கான். தொடர்புக்கு விட எழுதுறது என்ன, எங்களுக்கு புது வேலை. அங்க ஏற்கனவே நினைஞ்சிருக்கோம், இருபடி சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு எல்லாத்துலயுமே இதே வேலையை தான் செஞ்சுட்டு வந்தோம். ஏதாவது ஒரு தொடர்பு நினைஞ்சிருப்பான், தந்திருப்பான். ஏன்னா அதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணி எடுப்போம். பிறகு என்ன செய்வோம், கேள்வியை பார்த்துட்டு என்ன அதுக்கேற்ற மாதிரி நாங்க மாற்றிக்கொள்வோம். அப்ப இவன் இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, என்ன சொல்றான் இவன், சீலையும் டீயிலையும் ஈயிலையும் இருக்கிற ஆக்கள் இருக்காதானே, இவங்க 2 மடங்கா யார போல என்றால் பியிலையும் சீலையும் இருக்கிறாக்களை போல. பியிலையும் சீலையும் இருக்கிறாக்களை போல தரப்பட்ட இந்த வசனத்திற்கு இதுதான் குறியீட்டு வடிவம். ரைட், ஓரளவுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கேள்வி என்ன, 2 பிரசினங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற 2 பிரசினங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இதை நாம ஏற்கனவே எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன். 2 பிரசினங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற இந்த விஷயம் எங்க பார்த்திருக்கின்றது? அதைத்தான் இந்த 2ஆகளில் எப்படி கதைச்சானவன், 1க்கும் மேற்பட்ட விடையெடுத்தாக்கள் சொல்றான். என்ன அந்த விஷயத்தை தான் இப்ப மாத்தி சொல்றான். என்னென்ன மாத்தி சொல்றான், 2 பிரசினங்களுக்கு 2 கேள்விகளுக்கு சரியான விடையெடுத்தாக்கள் எண்ணிக்கையை காணுங்கன்னு சொல்றான். சொல்லுங்க பாப்போம், எந்த ஏரியாவை பத்தி கதைக்கானீங்க? சியும் ஈயும். சியும் சியும் என்ன, இந்த சியையும் ஈயையும் பத்தி தானே கழிச்சிட்டு இருக்கானா. ஏன்னா 2 பிரசினங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கையை காணுச்சுன்னா சீலையும் ஈலையும் சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்காங்க. பிள்ளைகள் இப்ப பார்ப்போம், என்ன பார்ப்போம். எனக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், பியிலையும் சீலையும் எத்தனை பேர் இருக்கா? 16. ரைட். டியில எத்தனை பேர் இருக்காங்க? 20. என்ன 20. இப்ப பிரச்சனை என்ன இப்ப எனக்கு இதுல 20. சியும் ஈயும் பாருங்க எனக்கு வந்துட்டு, இந்த தொடர்புக்கு வந்துட்டா இல்லையா? வந்துட்டு. அப்ப சீலையும் ஈயிலையும் சேர்ந்து எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? கழிச்சென்றால் 12 பேர். சி சக இ, சீலை மீலையும் அத்தனை கேட்டிருக்கான். விட என்ன பிள்ளைகள் வரும்? 12 வரும். 12 பேர். என்ன 12 மாணவர்கள். என்ன இன்னும் முழுமையா எழுதுறா, 12 மாணவர் என்ன செய்வீங்க? எழுதலாம். ரைட். இதுதான் பிள்ளைகள் தொடைகள்ல வரக்கூடிய கேள்விகள். ரைட். இதை நீங்க ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்புகள்ல நீங்க என்ன செய்யலாம், இதுல விளக்கங்கள் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்படி விளங்கப்படுத்துறது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கும் விளங்குறதுக்கு எப்படி இருக்கு? இப்ப நான் நிறைய விஷயம் ஏன்னா கதைச்சிருக்கேன். அதை கதையோட முடிச்சோம்னா கொஞ்சம் விளங்குறது கஷ்டமா இருக்கு. இப்படி நாங்க குறியீட்டா மாத்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா என்ன செய்யும் இந்த விஷயம் விளங்கும்.